எல்லோருக்கும் ஸ்தோத்திர இரவு ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமதே. என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கருத்தாலே, பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பினவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்களே, எனக்கு துணையாக யாருமே இல்லையே என்று சோர்ந்து போனாயோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இந்த குடும்பத்தை, இந்த நபரை இவ்வளோட நம்பி இருந்தேனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வேலையை எடுத்து கொடுப்பாங்க, என் குடும்பத்தை பார்த்து கொள்ளுவாங்க, எனக்கு உதவி பண்ணுவாங்க, எனக்கு பண உதவி பண்ணுவாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஹல்லேலூயா. என்னை கைவிட்டு போயிட்டாங்களே. இல்லை, நான் அவங்களுக்கு பணம் கொடுத்துருந்தேன், அந்த பணத்தை அவங்க தரலையே, என்னை ஏமாற்றிட்டாங்களே. நான் நம்பி தான் அவங்களுக்கு இதை கொடுத்தேன், நம்பி தான் இதை நான் செய்தேன். ஹல்லேலூயா. ஆனால் என்னை கைவிட்டுட்டாங்களே. ஹல்லேலூயா. இல்லை என்று சொன்னால் எனக்கு ஒரு வியாதி வந்தது நிமித்தம், ஒரு கடன் பிரச்சனை வந்தது நிமித்தம் நான் தள்ளப்பட்டு ஆபத்தில், ஹல்லேலூயா, எனக்கு உதவி செய்யாமல், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இந்த வியாதி வந்துட்டு எனக்கு பணம் இல்லை, எனக்கு பணம் தாங்கன்னு கொஞ்சம் கேட்டேன். ஹல்லேலூயா. என் பிள்ளையை படிக்க வைக்கணும், என் பிள்ளை திருமணம் பண்ணணும், எனக்கு பணம் தாங்கன்னு கேட்டேன். ஹல்லேலூயா. ஆபத்தில் கொஞ்சம் எனக்கு உதவி செய்யுங்களேன் என்று சொல்லி நான் கேட்டேன். எனக்கு உதவி செய்யலை. நான் நம்பியிருந்தேன், இந்த நம்பரை எப்படியாவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்பியிருந்தேன். ஆனால் எனக்கு உதவி செய்யலை என்று சோர்ந்து போனீங்களா? அழுது கொண்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்தான்னு சொல்ல, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் பாருங்கள். ஹல்லேலூயா. மனுஷங்க ஆபத்து காலத்தில் என்ன செஞ்சுருவாங்க? ஒதுங்கிடுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டாங்க, பார்த்தா கூட பேச மாட்டாங்க. ஐயோ, இந்த ஆபத்தில் மாட்டிக்கிட்டாங்க, நம்மகிட்ட உதவி கேட்பாங்க, ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்க, பணம் கேட்பாங்கன்னு சொல்லி என்ன செஞ்சுருவாங்க? ஒதுங்கிறோம். ஆனால் ஆபத்து காலத்தில் தான் அவர் அனுகூலமான துணையாக இருப்பாராம் பாருங்கள். தேவப்பிள்ளைகளை சோர்ந்து போகாதங்க. நீ என்ன இப்போ ஆபத்தில் இருந்தாலும் கூட ஹல்லேலூயா, உங்களுக்கு ஒரு துணையாய் வருகிறார். எல்லாரும் உன்னை கைவிட்டுட்டாங்களாம்மா, எல்லாரும் உன்னை கைவிட்டுட்டாங்களப்பா, நான் உன்னை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. அதுதான் தெய்வம் பாருங்கள். அதுதான் நம்ம ராஜாவுடைய சுபாவம். அவர் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை மாணவர். ஹல்லேலூயா. ஆபத்து என்று சொல்லும் பொழுது மனுஷங்க ஓடி விடுவாங்க. ஆனால் ஆபத்துன்னு சொன்னானே, ஆபத்து காலை என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்பா, ஆபத்து வந்துட்டுப்பா, உங்களை 100க்கு 100 நம்புறப்பா, எனக்கு உதவி செய்யன்னு சொல்லி அவருடைய பாத்திரம் விழுந்த பிள்ளைகள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போனதில்லை பாருங்கள். ஹல்லேலூயா. ஆபத்திலே யாரும் துணையே. ஹல்லேலூயா. ஆபத்தில் அவர் துணை பாருங்கள். அவர் துணை நிற்கிறார். உங்களுக்கு பயப்படாத, நான் உன் துணை நிற்கிறேன். யாக்கோபேன்னு சிறு பூச்சின்னு பயப்படாத, உடனே நான் துணை நிற்கிறேன். ஆபத்தில் எல்லாரும் ஓடிட்டாங்களா? நான் உன்னை விட்டு போக மாட்டேன். ஹல்லேலூயா. உன்னை விட்டு போக மாட்டேன், உன்னை துணை நிற்கிறேன், உனக்கு உதவி செய்கிறேன், அனுகூலமான உனக்கு துணையாக நிற்கிறேன். ஹல்லேலூயா. என் சன்னத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் சொன்னாரே, இந்த வார்த்தை உங்களோடு கூட இடைப்படட்டும், உங்களை ஆற்றி தேற்றுட்டு அற்புதங்களை கொண்டு வரட்டும். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு பாருங்கள், ஆபத்து தான். ஹல்லேலூயா. சொப்பனத்து நிமித்தம் பகைக்கப்பட்டார், தள்ளப்பட்டார், கூலில் தூக்கி அப்படியே போட்டுட்டாங்க, அப்புறம் எடுத்தாங்க, விற்று போட்டுட்டாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்கள், மனுஷன் கொடுத்த ஆபத்துலலாம் அவனுக்கு ஒரு துணையாக இருந்தார். ஹல்லேலூயா. யோசேப்பை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 39 அதிகாரம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி ஆனான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனே தனக்கு ஊழியக்காரனும்
தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். எவ்வளோ பெரிய அதிசயம் பார்த்தீங்களா? விற்று போட்டுட்டாங்க. ஆபத்து ஆபத்து யோசேப்பு வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டாங்க பாருங்க. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அனுப்பிச்சிட்டாங்க, விற்று போட்டுட்டாங்க. 20 காசுக்கு விற்று போட்டாங்க. ஆபத்து. அல்ல தண்ணியுமே யோசிப்பு அழுதுருப்பார், இனி என்ன நடக்குமோ, விற்று போட்டுட்டாங்களே. ஈஸ்டில் வேலை என்ன செஞ்சாங்க, வேலைக்கு வாங்கிட்டாங்க. அல்லேலூயா. இனி என்ன நடக்கும்னு தெரியாது. யார் வீட்டில் இருப்பேன், எப்படி சாப்பிடுவேன், எப்படி ட்ரெஸ்ஸு. என் தகப்பண்ட இருந்து செல்லக்குட்டியாக வளர்ந்தானே, இப்போ எனக்கு இப்படி நலையாயிட்டேன். அழுதுருக்கலாம், கதறிக்கலாம், புலம்பிருக்கலாம், கண்ணீர் வடித்திருக்கலாம். ஆனால் அந்த ஆபத்தில் பாருங்கள், கர்த்தர் யோசேப்புக்கு அனுகூலமான துணையாக இருந்திருக்கிறார். அல்லேலூயா. அவனுக்கு பாருங்கள், அங்கே அடிமையா அவன் யோசேப்பு முடிஞ்சான்னு நினச்சிட்டாங்க அண்ணன் மாதிரி. ஆனால் கர்த்தர் துணையாக இருந்தாராம். இன்றைக்கி உங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஆபத்து வந்துட்டு, ஒரு கடன் வந்துட்டு, ஒரு வியாதி வந்துட்டு, பிரச்சனை பாடில் நீ மாட்டிக்கிட்டீங்க, ஆபத்து வந்துட்டுன்னு சொல்லி முடிஞ்சாங்க அந்த குடும்பம். அவ்வளவுதான். இனி எழும்ப மாட்டாங்க. இவங்களுக்கு உதவி பண்ண, ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை, ஒரு அனாதை இவங்க அப்படின்னு சொல்லி உங்கள் குடும்பத்தை பார்த்து கேலி பண்ணி கொண்டு இருக்கலாம். அல்லேலூயா. இன்று இரவுங்களுக்கு அனுகூலமான துணையாய் கர்த்தர் வருவார். அல்லேலூயா. ஆபத்து காலத்தில், தள்ளப்பட்ட நேரத்தில், ஒதுக்கப்பட்ட நேரத்தில், ஆபத்து காலத்தில் அவர் உங்களுக்கு துணையாக வருவார். அல்லேலூயா. யோசேப்பு கர்த்தர் அனுகூலமான துணையாக இருந்தாராம் பாருங்கள். அவர் துணையாக இருந்தார் யோசேப்புக்கு. அந்த துணை நிற்க போய் தான் பாருங்கள், சரியான நபர்கிட்ட விற்கவும், சரியான நபர்கிட்ட போய் மாட்டவும் அல்லேலூயா அவர் துணை நின்றார். அதுதான் பாருங்கள் தேவனுடைய கரம். யோசேப்பில் தயவு வைத்தாராம் பாருங்கள். விசாரணைக்காரனை ஆக்கினாராம். தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அங்கே நினச்சாங்க முடிஞ்சான், அவனை தூக்கி விற்று போட்டாச்சு. அல்லேலூயா. இனி அவன் அட்ரஸே வராது, இனி அட்ரஸ் இல்லை, அவ்வளோதான். அவங்க என்னமோ பண்ணட்டும், அவங்க என்னமோ அவனை செய்யட்டும் சொல்லி விற்று போட்டுட்டாங்க. ஆனால் கர்த்தர் அவனுக்கு துணையாக நின்னார் பாருங்க. இன்றைக்கி நீங்கள் மனுஷனை தள்ளப்பட்டு இருக்கீங்களோ தேவ பிள்ளைகளே, ஆமேன், அழுது கொண்டு இருக்கீங்களா? ஐயோ இந்த ஆபத்தில் மாட்டிக்கிட்டேனே, எதிர்பாராத விதமான ஒரு ஆபத்து வந்துட்டேன், எதிர்பாராத ஒரு பிரச்சனை, ஒரு நஷ்டம், வியாபாரத்தில் நஷ்டம் வந்துட்டேன், ஒரு ஆபத்து வந்துட்டேன், ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டேன், ஒரு வியாதி வந்துட்டேன். அல்லேலூயா. ஒரு ஆபத்து வந்துட்டு நான் என்ன பண்ணுன்னு சொல்லி கத்தரி கொண்டு இருக்கலாம் தேவ பிள்ளைகளே. இந்த கத்தர் உங்களுக்கு தான் வார்த்தை அனுப்புகிறார். இந்த ஆபத்து காலத்தில், இப்போ நீ இருக்கிற இந்த ஆபத்து காலத்தில் உனக்கு நான் துணையாய் வருவேன், என்னை நோக்கி கூப்பிடு. இந்த வார்த்தை சொல்லி அறிக்கையிடும். கத்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். யோசேப்பு கத்தர் துணையாக இருந்தார் பாருங்க. அல்லேலூயா. அப்படியே விட்டு விடலை பாருங்க. ஒவ்வொரு காரியமாக அந்த ஆதியாகமத்தில் வாசிக்கும் பொழுது அல்லேலூயா, இந்த போத்திபாருடைய மனைவி பாவம் செய்ய தூண்டுகிறாள், இழுக்கிறாள். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி யோசேப்பு விலகி ஓடினான். இன்னைக்கு இந்த உலகம் பாருங்க பரிசுத்தமாய் வாழ விடாது. அல்லேலூயா. ஆனால் பரிசுத்தமாய் இன்னைக்கு வாழ விரும்ப கர்த்தர் உங்களை அழைக்கிறார். பரிசுத்தமாய் வாழணும் பாருங்க. யோசேப்புக்கு அல்லேலூயா பெண் ஆமேன் பாவம் செய்ய முடியாது. அல்லேலூயா கூப்பிட்டான். ஆனால் தேவனுக்கு ஒரு பாவம் செய்ய எப்படி? அவன் பாவம் செய்ய எத்தனையோ தருணங்கள் வந்தது. அல்லேலூயா. ஆனாலும் யாருக்கு தெரியும், அம்மாவாக இருக்குது, அப்பாவாக இருக்காங்க, நம்ம அந்த பாவத்தில் விழுந்தால் என்னன்னு சொல்லி நினச்சிருக்கலாம். ஆனால் பாருங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்த யோசேப்பு யார் அவருக்கு சொல்லி கொடுக்கல, கற்றுக் கொடுக்கல. இன்னைக்கு பிள்ளைகிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லை, என்கிட்ட பேச யாரும் இல்லை, நான் பாவத்தில் விழுந்துட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் யோசேப்பு பாருங்கள் யாரும் இல்லை சொல்கிறீங்க, கர்த்தரோடு கூட வாழ்ந்தார், பரிசுத்தமாய் வாழ்ந்தார். ஹல்லேலூயா. 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 செய்யாத குற்றத்துக்கு போத்திபார் மனைவி நீ இந்த குற்றத்தை செய்தா, அவ செய்த பாவத்தை பாருங்கள் மறைப்பதற்காக இவன் தான் இந்த பாவத்தை செய்தான் என்று சொல்லி பாருங்கள், சொல்லி சரக்கில் போயிட்டான். அல்லேலூயா. எப்படி இருந்திருக்கும் யோசேப்புக்கு? நம்ம ஒரு பாவம் செய்யலை, பரிசுத்தமாக தானே வாழ்ந்தோம். அல்லேலூயா. ஆனால் அங்கேயும் ஒரு துணையாக இருந்தார் பாருங்க. ஒரு பெண்ணி நிமித்தமாக அந்த யோசேப்புக்கு பாடு வந்தது, சரக்கில் தள்ளப்பட்டான்.
ஆனாலும் கர்த்தர் அங்கே துணையாக இருந்தார். அதுதான் பாருங்க தெய்வம். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர். நானே வாழ்க்கையில் பாருங்க, ஆபத்து வரும் பொழுதெல்லாம் அழும் பொழுதெல்லாம், ஆண்டவரே என்ன பண்ணுவேன், இந்த ஆபத்து வந்துட்டு, இந்த வியாதி வந்துட்டு, இந்த மரண படுக்கை வந்துட்டு என்ன பண்ணுவேன்? அவர் எனக்கு துணையாய் வந்தபடினால தான் அவங்கள்ட்ட நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னை துணை நிற்கிறேன் என்று சொல்லுவார். உன் வலது கரத்தை பிடித்திருக்கிறம்மா, நீ ஏன் கதறுகிறாய்? கஷ்டமான நாட்கள்லாம் முடிந்து உனக்கு போகும். இந்த ஆபத்தில் உன் கூட நான் இருக்கிறேன். நான் எங்கேயுமே போகல, உன் கூட தான் இருக்கிறேன். சிறக்கில் யோசேப்பு இருந்தான், அங்கேயும் துணையே அங்கே உள்ளே உட்காந்துருக்காரு பாருங்க. அவனோடு கூட தான் இருந்தாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 39 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாருங்கள், ஆபத்து பிரச்சனை பாடு வரும் பொழுது பிசாசு எங்கே கொண்டு தள்ளினாலும், மனிதர் எங்கே கொண்டு போட்டாலும் அவர் துணையாக இருப்பார். அவங்களுக்கு தெரியாது இனி அவ்வளவுதான், அந்த குடும்பம் இனி முடிஞ்சு போச்சு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை. அவங்க கூட இருந்தவங்களாம் அவங்கள்ட்ட ஓடிட்டாங்க, இனி யாருமே இல்லைன்னு சொல்லி அவங்க நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, ஆபத்து காலத்தில் உனக்கு நான் அனுகூலமான துணையாக இருப்பேன். ஹல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்கு இருக்கிற கர்த்தர் பெரியவர்னு சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் அனுகூலமான துணையாக உங்களுக்கு இருக்கிறார். நீங்கள் வார்த்தை சொல்லி அறிக்கிடுங்க, எனக்கு ஒரு துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆபத்து காலத்தில் எழும்பி விடுவேன். இந்த ஆபத்து காலத்தை எனக்கு ஆபத்து காலம் முடித்து விடாது. இந்த ஆபத்து காலம் எனக்கு முடிந்து போகும். அவர் எனக்கு துணையாக இருக்கிறார். யோசேப்பு சரக்கில் இருந்தார், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்படியே இருந்தாரா? ஆமென். வெளியே கொண்டு வந்து அதிபதியாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆபத்தில் நீங்கள் மாட்டிக்கொண்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. இந்த ஆபத்தில் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தி உங்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். யோசேப்பை கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. ஒரு காலம் பாருங்க, ஒரு காலம் சிரிக்க ஹல்லேலூயா கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். அழும் பொழுதெல்லாம் பாருங்க, அந்த ஆபத்துக்கு ஆள் வரும் பொழுதெல்லாம் அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். உங்களுக்கு துணையாய் வருகிறார். ஐயோன்னு சொல்லி புலம்புவோம், கதறுவோம். ஆனால் கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானீர். கர்த்தரே எம் துணையானி, சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார். நம்பினோரும் எதிராக வந்திட்டார். கொள்கை கூறியே பலர் பிரிந்திட்டார். உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. ஹல்லேலூயா. நீ எந்த ஆபத்தில் கொண்டு மனிதர் உங்களை தள்ளியிருக்கலாம், எந்த ஒரு ஆபத்தில் கொண்டும் சூழலை உங்களை தள்ளியிருக்கலாம், மந்திரவாதம் தள்ளியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு துணையாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துணையாய் வந்து ஒரு பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் சோர்ந்து போகாதங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா. இந்த இரவு ஜெபத்தில் கர்த்தரின் தோட்டத்தில் இருக்கிறாங்கப்பா, உங்கள் தோட்டத்துக்கெல்லாம் வந்து கேட்குறாங்கப்பா. உங்கள் தோட்டத்தில் இருக்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவே உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஏசப்பா, ஆபத்து காலத்தில் உங்களுடைய அனுகூலமான துணையாக இருங்கப்பா. இதோ ஒரு பிரச்சனை, குழப்பங்கள், வறுமை, தரித்திரம், வியாதி மாட்டிக்கிட்டாங்கப்பா. ஹல்லேலூயா. இந்த ஆபத்தில் அவங்களுக்கு துணையாக இருங்கப்பா. மீட்டு எடுத்துருங்க ஏசப்பா, மீட்டு எடுத்துருங்கப்பா. நீங்கள் துணையாக இருங்கப்பா. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். பாவத்தை ஜெயித்து வெற்றியாய் நான் வாழ துணை நிற்பவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு பாவத்தில் விழுற மாதிரி ஆபத்து வந்தாலும் ஏசப்பிள்ளைகளை தூக்கி எடுத்துருங்கப்பா. நீங்கள் துணையாக நின்று பரிசுத்தமாய் வாழ உதவி செஞ்சுருங்க ஏசப்பா. பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்க ஏசப்பா. மனம் இறங்கிங்கப்பா. யோசேப்பு பரிசுத்தத்தை காத்து கொண்டது போல ஒரு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உங்கள் பிரியமாய் வாழ உதவி செய்யுங்க ஏசப்பா. உடைய வல்லமை இறங்கட்டு ராஜா. அனுகூலமான துணையாக இருங்க ஏசப்பா. நீங்கள் தான் துணைப்பா.
நீங்கள் தான் அப்பா, நீங்கள் தான் அம்மா, நீங்கள் தான் எல்லாம். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே என்று பாடின பக்தனை போல சுவாமி உடைய பிள்ளைக்கு நீங்கள் எல்லாம், நீங்கள் தகப்பன துணை நீங்கள் தான்ப்பா. இல்லைங்க, துணை நிற்கும் பொழுது அதிசயம் நடக்கும்ப்பா, அற்புதம் நடக்கும். ஏசப்பா, ஏசப்பா, உமக்கு பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவினாலே ஆகும் என்று சொல்லி வசனம் சொல்லுதுப்பா. இன்றைக்கி அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுங்க ஏசப்பா. ஆமாம், எந்த ஆபத்தில் இருந்தாலும் கூட இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகளுக்கு அனுகூலமான துணையாக நின்று இந்த காரியத்தில் பிள்ளைகளை தூக்கி வெளியே கொண்டு வந்துருங்கப்பா. அதிசயம் நடக்கட்டுப்பா. அழாதேன்று சொல்லுங்கப்பா, கலங்காதே, பயப்படாதே, உன்னோடு கூட சொல்லி ஆற்றி தேற்றி அரவணைத்து கொள்ளுங்க ஏசப்பா. இயேசுவே நீ மனம் இறங்கும், இயேசுவே நீ மனம் இறங்கும் ராஜா. இந்த வியாதி கட்டுகள் உடையட்டும் இயேசுவி நாமத்தினால, இந்த தரித்திர கட்டு உடையட்டும், வெறுமை எல்லாம் நீங்க தகப்பனை மாறட்டும் இயேசுவி நாமத்தினால. அதிசயம் நடக்கட்டும், கணவன் சண்டை எரிஞ்சு போகட்டும், மந்திரவாதம் எரிஞ்சு போகட்டும், இயேசுவின் அக்கினி இறங்கட்டும், இயேசுவின் நாமது அற்புதம் நடக்கட்டும், தூதர் சேரைகள் இறங்குவார்களாக ராஜா. பயந்து கொண்டிருக்கிற காரியத்தில் அற்புதங்களை செய்யுங்க ஏசப்பா. அந்த தீமை நன்மையாய் மாறட்டும், துன்பம் இன்பமாய் மாறட்டும். டேடி மனம் இறங்குங்க ஏசப்பா, மனம் இறங்குங்கப்பா. நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா, என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும், நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவுகள் திறக்கும் அல்லேலூயா, காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா, நான் சோர்ந்து போகும் போது என் பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும் அல்லேலூயா. நன்றிப்பா நன்றிப்பா நன்றிப்பா. சத்துரு ஏளனம் செய்கிறாங்கப்பா, ஆபத்தில் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளை ஏசப்பா நீ ஆசீர்வாதத்தை உயர்த்தி காட்டுங்க ஏசப்பா. இறங்குங்க ஏசப்பா. என்ன ஆபத்தில் மாட்டியிருந்தாலும் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் விட்டுவிக்கிறேன் ஏசப்பா. அவங்க நாமத்தினால உடைய பிள்ளை விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும் ஏசப்பா. மனம் இறங்கும், உடைய கண்ணீரை துடையும் ஏசப்பா. நெருக்கத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுறாங்கப்பா, உதவி செய்யும். ஆபத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுறாங்கப்பா, உதவி செய்யும். மனம் இறங்கும் சுவாமி, நீர் மனம் இறங்கும், மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வா. இவ்வளோ பெரிய வியாதி வந்துட்டு கலங்குறாங்கப்பா, துணையா நில்லுங்கப்பா, பண உதவி கொடுங்கப்பா, சுகத்தை கொடுங்க டேடி, நீர் மனம் இறங்கு டேடி. மந்திரவாதத்தின் நிமித்தமாக பாடுபடுற பிள்ளைகளை கட்டவிழ்த்து விடுகிற இயேசுவின் நாமத்தினால. மந்திரவாதத்தின் நிமித்தமாய் குடும்பங்கள் உடைஞ்சு நொறுங்கி காணப்படுதுப்பா. இந்த குடும்பங்களை கட்டி எழுப்புவீராக டேடி. மனம் இறங்குங்க இசப்பா, மனம் இறங்கு. என்ன ஆபத்தா இருந்தாலும் என் தேவன் துணையாக நிற்பீராக, பிள்ளைகளை வெளியே கொண்டு வருவீராக. சிறை வாழ்வு மறையட்டும், சீர் வாழ்வு மலரட்டும் டேடி. மனம் இறங்குங்க இசப்பா. பயந்து கொண்டிருக்கிற காரியங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா, செய்யுங்கப்பா. நன்றி ஆவியானவரே, நன்றி 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 நன்றி. பகலெல்லாம் பாதுகாத்திரே ஸ்தோத்திரப்பா, இரவை காண செய்திரே ஸ்தோத்திரப்பா எஸ்ஸப்பா. இரவு நேரங்களில் அப்பா பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடு கொள்ளை, மத்தியானத்தை பாழாகும் சங்காரத்துக்கு பயப்படாதிருப்பா என்று சொன்ன வார்த்தையின்படி இருள் நடமாடு கொள்ளை நோக்கி பாதுகாத்து கொள்ளுங்க இசப்பா. வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுங்கப்பா, முழு குடும்பத்தை பாதுகாத்துக்கொள். சத்தம் எங்கெல்லாம் துணிக்குது அங்கெல்லாம் அக்னி இறங்கட்டும். இந்த சத்தம் எங்கெல்லாம் துணிக்குது அங்கெல்லாம் அற்புதம் நடக்கட்டும். சத்தம் எங்கெல்லாம் துணிக்குது அங்கே பரிசுத்த ஆவியின் அசைவாடும். உம்முடைய பிள்ளைகளை விட்டுவியும், உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதியும் டாடி. ஏசப்பா உங்களுக்கு நன்றி 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 நன்றி. காத்தீரே என்னை கருத்தாக, வலுவாமல் என்னை உமக்காக. அம்மே நன்றி 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 நன்றிப்பா. தூக்கலாமல் கஷ்டப்படுற பிள்ளை தூக்கத்தை கொடுங்கப்பா, சமாதானமே இல்லாத சமாதானத்தை கொடுங்கப்பா. புலம்புற பிள்ளை புலம்புல ஆனந்த கழிப்பாய் மாறட்டும் தகப்பனே. அதிசயம் நடக்கட்டும், திருமண தடைகள் உடையட்டும், பிள்ளைக்கு குழந்தை கொடுத்து மகிழ பண்ணுங்க ஏசப்பா. கடன் கட்டுகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. செல்வ செழிப்பு நாட்கள் உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.